ஃப்ளாரன்ஸ் சாட்விக்ங்கிறவங்க ஒரு ஸ்விம்மர், சரிங்களா? ஸ்விம்மர், இந்த பெரிய பெரிய அதாவது கடலையே கடந்து அந்த சைடு ஊருக்கு போவாங்க, லாங் டிஸ்டன்ஸ் ஸ்விம்மர் மாதிரி, சரிங்களா? ஸோ அவங்க இங்கிலீஷ் சேனல்ல என்னதுன்னா ஒரு பெரிய ஒரு வாட்டர்வே, ஸோ ஒரு 20-30 கிலோமீட்டர் கிட்டே இருக்கும், இல்லை ஒரு 10-15 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை அப்படியே கடந்து போகக்கூடிய ஒரு திறமை படிச்ச ஆள் தான் நம்ம ஃப்ளாரன்ஸ் சாட்விக். அவ்வளோ சூப்பராக இவங்க பண்ணிட்டு இருக்கும்போது இங்கிலீஷ் சேனலை கடந்துட்டாங்க. அடுத்தது இன்னொரு சேனலை கடக்கலாம், ஒரு ரெக்கார்டு பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஒரு சேனலை கடக்க ட்ரை பண்ணுறாங்க. ரொம்ப தூரம், ரொம்ப கஷ்டம். ஸோ எத்தனையோ கிலோமீட்டருக்கு கண்டினியூஸாக அவங்க ஸ்விம் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னொன்று, அந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீசிங் கோல்டு டெம்பரேச்சர், ரொம்ப கோல்டான டெம்பரேச்சர், டேஞ்சரஸான ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு இருக்கக்கூடிய கடல் வேற அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கடந்து நம்ம எப்படியாவது போயிடலாம், இந்த சேனலை கடந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு சேனலை கடக்க ட்ரை பண்றாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்க ஒரு வின்னர், ஏற்கனவே நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதை கடக்க ட்ரை பண்ணும்போது பயங்கரமா ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணும்போது டக்குனு மேல வந்து பாக்குறாங்க, ஸ்விம் பண்ணிட்டே இருக்கிறாங்க, மேல வந்து பாக்குறாங்க, பனி மூட்டத்துல எங்க இருக்குன்னே தெரியல, லேண்ட் எங்க இருக்குன்னே தெரியல. லேண்டை பார்த்தாதான் நம்ம கோல் இங்க இருக்கு, நம்ம இதை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க மைண்டுக்கு வரும். ஆனா அந்த லேண்டு தெரியாததுனால டக்குன்னு நின்றுறாங்க. நின்றுட்டு உடனே போட்ஸ்லாம் வந்துடுது, அவங்கள மேலே ஏற்றிடுறாங்க, நின்றுடுறாங்க. நின்னதுக்கப்புறம் போட்டில் ஏற்றினதுக்கப்புறம் கேட்குறாங்க, இன்னும் எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்கும்போது வெறும் 1/2 மைல் தான் அப்படிங்கிறாங்க. 1/2 மைல் அப்படின்னா 1 கிலோமீட்டர் கூட கிடையாது, வெறும் 700-800 மீட்டர்ஸ். அப்போ பக்கத்தில் வரைக்கும் வந்துட்டாங்க. எத்தனையோ தடைகளை தாண்டி பக்கத்து வரைக்கும் வந்துட்டாங்க. வந்தாலும் கோலை ரீச் பண்ண முடியல. ஏன் தெரியுமா? கோலை பார்க்கல, ஃபோக்கஸ் இல்லை.